இது இது நம்மளுடையது. இத தூக்குறது என்னது? அது பேசிக் அன்பு. அந்த அன்புல இருந்துதான் என்ன வெளிப்படுது? வல்லமை வெளிப்படுது. எத்தனை பேருக்கு புரியுது இந்த விஷயம்? கூட இருக்கிறவங்களுக்கு சண்டை, கூட இருக்கிறவங்களுக்காக சண்டை போடணும் அப்படிங்கிற பேசிக் என்னது? இது நம்ம எல்லாருக்கும் சுய பலத்துல வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. பரிசுத்த ஆவியானவர் நம்ம இருதயத்துக்குள்ள அன்பை என்ன பண்ணிருக்காராம்? ஊற்றி வைத்திருக்கிறார். இது தேவனோடு கூட கனெக்ட் ஆகும் போது, தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது, அல்லது நம்ம இருதயம், அல்லது இப்படி யோசித்து பாருங்களேன், அவங்க அப்பா தாவீதை மொத்த பையனோட கன்சிடர் பண்ணாத ஒரு ஆளா தான் இருக்கிறார். அது நமக்கு எங்க தெரியுது? தெரியவா தெரியுது. 7 யுத்தவங்களை கூப்பிடுறாரு, தாவீதை கூப்பிடல. அவங்க அப்பா மேல ஒரு கோபம் இருந்து, ஆடுதானே போய் தொலைது போ, நீ என்னைய கூப்பிட்டியா? என்னைய இந்த அஃபென்ஸ் உள்ள இருந்துட்டு வச்சுக்கோங்க, இந்த நீ எனக்கு எவ்வளவு செஞ்ச, நீ எனக்கு என்னெல்லாம் பண்ணிருக்க, உனக்கு போ போய் தொலை, தலை எழுத்து கத்தருடைய சித்தம் வாழ்க்கையில நடந்துச்சுன்னு சண்டை போடுறதுக்கு, அதாவது சண்டைனா தெய்வீக யுத்தம் செய்வதற்கு தேவையான வல்லமை நமக்கு கொடுக்கப்பட்டது என்னது? அன்பை நம்முடைய இதயத்தில் என்ன பண்ணியிருக்காரு? ஊற்றிருக்கிறார். அதுதான் இந்த உலகத்திலே நம்மளோடு கூட இருக்கிற காரியங்களை தூக்குகிற ஓநாய்கள் மீதும் கரடிகள் மீதும் சிங்கத்தின் மீதும் யுத்தம் பண்றதுக்கு தேவையான ஃபுல் பவர் என்னதுதான்? லவ் தான் நமக்கு கொடுத்திருக்காரு. இதைத்தான் என்ன பண்ணிருக்காரு? இருதயத்திலே ஊற்றப்பட்டிருக்கிறது அன்பு. தேவ அன்பு ஊற்றப்பட்டிருக்குதான். இதுதான் முதல்ல என்ன பண்ணுது? கைய மடக்கி எலும்பு. ஏய், ஒருவேளை அன்னைக்கு ஆடு தாவீதை 2 முட்டு முட்டிருக்கலாம் இல்ல, அந்த சைடு போகும்போது என்ன சின்னதா இருக்கா, டமால ஒரு முட்டு பார்த்துருக்கலாம் அப்படின்னு முட்டு இல்ல, போ சித்தத்தின்படி உனக்கு நடக்க கிடவுதுன்னு விட்டாச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த சாட்சி என்ன வராது? எங்க வராது? சோ இவன் தாவீது சொல்லுகிற சாட்சிக்கு பேசிக்கா இருக்கிற ஒரு இன்கிரிடியன்ட் என்ன? அவன் என்ன சாட்சி சொல்றான்? தேவனுடைய அன்பு என்னோட இருதயத்துல இருக்கு. எங்க அப்பா என்ன சொன்னாலும், எங்க அண்ணன் என்ன என்ன போட்டு தரலாலும், நான் என்ன பண்ண விட்டு கொடுக்க மாட்டேன். விட்டு கொடுக்கல. விட்டு இது முதல்ல இந்த இடத்துல தோத்தாச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த இடம், அதுக்கு அடுத்த இடம், அதுக்கு அடுத்த இடம் எல்லாமே என்ன ஆயிரும்? தோத்துரும். ஏன்? இந்த இடத்துல சித்தாந்தத்துக்கு வித்து கொடுத்தாச்சுன்னு வச்சுக்கோங்க, முதல்ல எதுல அட்டாக் வருது? இருதயத்துல இருக்கிற அன்புலதான் அட்டாக் வருது. அதனாலதான் அவர் என்ன சொல்றாரு? வெளிப்படுத்த